அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கும்பம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். கும்பராசிக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. இந்த ஜென்மசனியோட கடுமையான தாக்கத்தில் தான் இப்போ இருந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா திருமணத்துக்கு வரன் பார்த்தாலையும் வரன் அமையலை. சில பேர் கல்யாணம் பண்ணியும் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, கல்யாணம் ஆகாமல் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படி பார்த்தீங்கன்னாக்க தனிமை பெரிய அளவுக்கு வாட்டிகிட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தையும் தசாபுக்தியும் சரியில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் கடுமையான பிரச்சனைகள், தனிமையாக இருக்கிறது, எந்த இடத்துல போனாலும் பிரச்சனையோடு வெளியே வர்றது, வேலையில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஜென்ம சனியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த சதயம் நட்சத்திரத்தை விட்டு இந்த சனி மாறுறாரு. அப்போது சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவங்கலாம் கொஞ்சம் சேஃப் ஆகிடுறாங்க, பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு முழுசாக பாதிப்பு போயிடுச்சான்னா கிடையாது. ஏன்னா ராசியிலேயே செவ்வாயும் சனியும் சேர்றதுனால சில பாதிப்பு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் யாருனாக்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம்லாம் ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து இந்த சனி நுழைகிறாரு. அப்போது இனிமேல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து ராசியிலே இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் தாட்டு, அவசரமாக செயல்படுறது, வேகமாக செயல்பட்டு ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துறது. செவ்வாயினாவே ஃபோர்ஸு, செவ்வாயினாவே வேகம், கோபமாக பேசிடுறது, ஏதோ ஒன்று திடுப்புன்னு பேசிட்டு வருத்தப்படுறது, அந்த பேச்சாலேயே சில பிரச்சனைகளை நாமளே விலை கொடுத்து வாங்கிக்கிறது, வம்பு வழக்குகளை விலை கொடுத்து வாங்கிக்கிறது, கூட்டாளிகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாபமற்ற விஷயத்தில் இறங்கி பணத்தை லாஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த சார மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சதயம் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள்லாம் முயற்சி தடைகள்லாம் நீங்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ராசிலேயே சனி செவ்வாய் இணைவது என்பது ஒரு நெகட்டிவான விஷயம்தான். புதியவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காதீங்க. புதியவர்களால் உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு. அதே போல் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவரால் பாதிப்பு இருக்குன்னு. ஆனால் அவருக்கே நீங்கள் உதவி செய்து கொண்டு அவரோடையே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் சனியோட பார்வை வர்றதுனால திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நம்ம அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், பிரிவுகள் இதெல்லாமும் இருக்கும் சில பேருக்கெல்லாம். சில பேருக்கு தொழில் காரணமாக கூட பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, சண்டையே இல்லைனா கூட ஒரு சின்ன பிரச்சனைக்காக கூட போய் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். நல்லா பேசிட்டு இருந்த நண்பர்கள் உதவக்கூடியவர்களாக ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த நேரத்தில் பாராமுகத்தை காட்டியிருப்பார்கள், பாராமுகத்தோடு இருப்பார்கள், உங்களை பிரிந்திருப்பார்கள். ஒரு நல்ல உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருந்திருக்கீங்க அப்படின்னா கூட திடீர்னு பேசினவங்க திடீர்னு தன்னுடைய பேச்சை நிறுத்தியிருப்பாங்க, உங்களோட பழகிறத நிறுத்தியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். அதுதான் ஜென்மசனி. ஜென்மசனின்னா என்னன்னாக்க கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துறது. அதுவும் குறிப்பாக இத்தனை காலமாக ஏறத்தாழ ஓராண்டாக சதயம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இந்த பாதிப்புகள், அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கும் இந்த பாதிப்பு இருந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க முயற்சி தடைகள், திருமணம் ஆகிறதுக்காக வரன் பார்த்துருப்பீங்க, வரன் வந்திருக்கும், ஆனால் செட் ஆகிருக்காது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்ற ஒரு பயம், இதெல்லாமும் ப்ரைவேட் வேலையில் இருப்பவர்களுக்கு, அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடமாற்றம், ஒர்க் ப்ரெஷர், மற்றவங்க வேலையில் உங்கள் தலையில் கட்டி கடுமையான பணிச்சுமையால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. மொத்தத்தில் ஒரு இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னு அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் தோணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் கவனமாக இருக்கிற மாதம். இடமாற்றத்துக்காக முயற்சி செய்யலாம், ஆனால் அது இந்த மாதத்தில் அமையாத இழுக்கடிச்சிட்டு தான் இருக்கும். குறிப்பாக உங்கள் ராசியிலேயே இந்த சனியும் செவ்வாயும் சேரும்போது குறிப்பாக மன அழுத்தம் இருக்கும். மெடிடேஷன் பண்ணணும். அதாவது மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல் வாத சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல் பெண்களாக இருக்கீங்கன்னாக்க இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், நீர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். அதே போல் 2ஆம் பாவகத்தில் சூரியன், 7ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. நன்மை தான், வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வரும். ஆனால் வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில் கூட உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏன்னா இந்த சூரியனை பொறுத்தவரை 2ஆம் பாவகத்திலிருந்து ராகுவோட கிரகண தோஷத்துக்கு அடையக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் கிரகணம் வரும், சூரிய கிரகணம். அப்போ ராகு சூரியன் சேர்க்கை, அப்போ கிரகண தோஷத்தால் வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அல்லது அவரோட கருத்து வேறுபாடு வரலாம். அதே போல் தந்தைக்கு பாதிப்பு, தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டிய மாதம் தான் இது. அல்லது தந்தையின் உறவுகள், பூர்வீக சொந்தங்களால் சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
புத்திசாலித்தனமாக பேசுகிறதாக தான் நம்ம பேசுவோம். ஏன்னா புதன் வந்து 2ஆம் இடத்துல வக்கரமாக வராரு. புதன் வந்து உங்கள் ராசிக்கு 5க்குரியவன், 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். சுக்கிரன் உச்சம் இங்கே. ஸோ அப்போ 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேரும்போது புத்திசாலித்தனமாக பேசுவீங்க, சமாளிப்பீங்க. வீடு, வாகனம், சொத்துக்கள் தொடர்பான சில செலவுகள் வரும், இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படலாம். வாடகை வீட்டிலே குடியிருக்கீங்கன்னா கூட வேறு வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். புதன் வக்கரம் பெறுவது நீச பங்கம் இந்த இடத்துல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கு முடிவுகளும் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு தாய் வழி உறவுகள் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. தாயாருடைய ஆதரவு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறும்போது தாய் வழி உறவுகளுடைய சப்போர்ட் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் திறமையாக கையாளுவீங்க. பிரச்சனையை வந்து கையாளக்கூடிய சூழ்நிலை வரும். பணம் வரும், பணமே வராது அப்படின்லாம் நான் சொல்லலை, பணம்லாம் வரும். ஆனால் சூரியன் இருக்கும்போது அங்கே 2ஆம் பாவகத்தில் ஒரு வகையில் வாழ்க்கை துணைவரே உங்களுக்கு சப்போர்ட்டாக கூட இருப்பார். அந்த வகையில் கூட குடும்ப செலவுகள், பிரச்சனைகளை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. ஆனாலும் கையிருப்பு வந்து கரைந்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கையிருப்பு, சேமிப்பு கரையக்கூடிய சூழ்நிலையும், எதிர்பாராத ஒரு செலவுகளை மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். 8க்குரியவனாகவும் இந்த புதன் வராரு. இந்த புதன் 8க்குரியவனாக வந்து வக்கரமாகிறது கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது திடீர்னு தனவரவு வரும். திடீர் தனவரவு வந்தாலும் திடீர் செலவுகள் அதே மாதிரி வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக போயிடும். மாதத்தில் வந்து ஃபினான்ஷியலி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க பெருசாக பாதிப்பு இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பணம் வரும். ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இருக்குது. ஆனால் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னாக்க உறவுகள், ரிலேஷன்ஷிப்பு, நண்பர்கள், சக பணியாளர்கள், இந்த இடங்கள்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம், டென்ஷன் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். அதே போல் வேலை மாற்று சிந்தனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இனிமே ஒரு மாற்றங்கள் வந்திருக்கும். வேலையில் ஆல்ரெடி ஒரு மாற்றம் வந்திருப்பீங்க. கடந்த வருடமே ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஆனால் வந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் தான் இப்போ இருந்துட்டு இருப்பீங்க. இதுக்கு ஒரு சரியான மாற்றம் என்பது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் முக்கியமாக இருக்குது. தசாபுக்தி, நல்ல தசாபுக்தி நடக்குது அப்படின்னா அந்த ஜென்மசனி முடியும் போது 2026க்கு பிறகு ஒரு அருமையான வாய்ப்பே கிடைக்கும். அப்படி இல்லைனாக்க இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஏற்படும் போது வேலையை நீங்கள் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. 4ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு வேலை திடுப்புன்னு போயிடுமோ அப்படின்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தோண்டிட்டு இருக்கும். நம்மளை திடுப்புன்னு எடுத்துருவாங்களோ, அப்போ என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயமும் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அதிகமாக பேசாமல் இருக்கிறதே நல்லது. சொல்லப்போனால் மேலதிகாரிக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிங்க. என்ன சொன்னாலும் அமைதியாக போயிட்டுறது நல்லது. இருக்கிற வேலையை விடாமல் இருக்கிறது நல்லது. எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலையும் தன்னுடைய வேலையை காப்பாற்றிங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை. அடுத்த மாதம் குரு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால 10ஆம் பாவகத்துக்கு குரு பார்க்கும். வேலை வந்து போகாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிப்பீங்க, பார்த்துக்குவீங்க. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலையில் டென்ஷன் இருக்குது, பிரச்சனை இருக்குது. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கடை மாற்றமோ அல்லது ஒரு நிறுவனத்தை மாற்றக்கூடிய சிந்தனையோ வரும். ஆனால் இப்போதைக்கு அதை போஸ்ட்போன் பண்ணி வைங்க. அடுத்த மாதம் அதை மாற்றிக்கலாம். அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் வந்தாலையும் போட்டியாளர்களால் சில மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு ஒர்க்காக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் உங்களுக்கு போட்டியாளர்களாக இருப்பவர்கள், அவர்களால் இடையூறுகள் சில வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வகையில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள் உறவு நிலை பிரியாமல் இருக்கீங்கன்னா கூட சச்சரவுகள்லாம் வரும், மனக்கசப்புக்கள்லாம் வரும். அல்லது அதுவே வந்து ஒரு பெரியதாக கூட கொண்டு போகும். அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு இனிமேல் வந்து வாக்குவாதம் செய்யாமல் சமாதானமாக போயிடுறது நல்லது. ஆல்ரெடி நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, டிவோர்ஸ் போகலாமா அல்லது வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னுலாம் போகாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு போஸ்ட்போன் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும். ஏன்னா அந்த சனியும் செவ்வாயும் சேரும்போது ராசிலேயே உங்களை தேடி வம்பு வழக்குகள் வரும். வம்பு வழக்குகளில் சிக்கிக்கிட்டா அதுலேயே வந்து இந்த காலத்தை கடக்க வேண்டியதாகிடும். மன உளைச்சலோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி லைஃப் இருக்கும். அப்போ கஷ்டமாக போயிடும். 10க்குரியனாக வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சனியோடு சேரும்போது பார்த்தீங்கன்னாக்க வேலையில் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு 45 நாள் சமாளிச்சிட்டிங்கன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில் பெரிய அளவுக்கு டென்ஷன் இல்லை, பிரச்சனை கிடையாது. அது வந்து பாசிட்டிவாகவே இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கணும். மன அழுத்தம் இருக்கும், தூக்கம் வராது. மெடிடேஷன் பண்ணுங்கள். உடல் நலத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அது வாக்கிங் போங்க. கண்டிப்பாக படிக்கிறதுக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும். அரசு பணிக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தடைகளும் தாமதங்களும் இருந்துக்கிட்டு இருக்கும். ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருந்தாக ஓகே,
இந்த மாதத்தோட கடைசியில் குரு பயிற்சிக்கு அப்புறம் கூட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னாக்க லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கணும். அந்த வகையில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஷேர் மார்க்கெட்டு அல்லது லாட்டரி போன்ற ஊக வாணிகங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், பணம் வரும், செலவுகளும் இருக்கும், அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய உறவு வகையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு, கொஞ்சம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதுதான் இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம். வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முக்கியமாக முருகப்பெருமானையும் சனீஸ்வர பகவான் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சனீஸ்வரன் சிலைக்கு நீங்கள் எல் தீபம் போட்டு விளக்கேற்றி சனிக்கிழமைகளில் 9 சுற்று சுற்றுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை கோவிலுக்கு போயிட்டு வரலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். சனிக்கிழமை நவகிரகத்துக்கு 9 சுற்று சுற்றிட்டு எல் தீபம் போட்டு சுற்றிட்டு நீங்கள் விநாயக பெருமானை அருகம்புல் மாலையோ அல்லது வெள்ளருக்க மாலையோ அணிவிச்சு வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த தாக்கங்கள்லாம் குறையும், சனியோட தாக்கங்கள்லாம் குறையும், ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.